Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பைனாப்பிள் கேசரி. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது நம்ம வந்து பைனாப்பிள் வாங்கிட்டு அதை தோல் சீவிட்டு நம்ம அரை பைனாப்பிள் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து 150 கிராம்ஸ் ரவை தான் ஆட் பண்ண போகிறேன். இது கூட வந்து நம்ம 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். அதே மாதிரி 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணிக்கு பதிலாக என்னென்னா நம்ம கொஞ்சம் பாதி வந்து நம்ம ஜூஸ் அடிச்சுட்டு ஜூஸ் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 150 கிராம்ஸ் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்து வச்சுட்டேன். இது கூட வந்து ஒரு பைனாப்பிளில் பாதி 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் பொடியாக நறுக்கிட்டேன். அதில் பாதி வந்து நான் வந்து இது வந்து நம்ம ஜூஸ் அடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம். நெய் தேவையான அளவு. 1 கப் வந்து நம்ம ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு 10 முந்திரி உடச்சி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி ஒரு 15 திராட்சை எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிள் கேசரிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜூஸ் அடிச்சுக்கலாம். இது கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட சர்க்கரை சேர்த்த வேண்டாம். நம்ம சர்க்கரை வந்து கேசரி கூட சேர்த்துக்கலாம். நம்ம பைனாப்பிள் ஜூஸ் வந்து அடிச்சிட்டோம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து 2 அல்லது 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு வந்து நம்ம ஜூஸாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சர்க்கரை சேர்த்தாதீங்க. 2 இது கூட கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துறோம், ஏன்னா ஆல்ரெடி பைனாப்பிள்லேயே வந்து அந்த கலர் இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பைனாப்பிள்லேயே கொஞ்சம் சர்க்கரை இருக்கிறதுனால 1.5 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுக்கணும். நம்ம 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் அப்படியே கரைச்சிட்டே வாங்க. டக்குன்னு கட்டி பிடிச்சிரும். இப்போ கட்டி இல்லாமல் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பைனாப்பிள்லேயே வந்து சுகர் இருக்கிறதுனால நம்ம 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். வாசனைக்கு ஏலக்காய் பொடி தான் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை வந்து அப்படியே போட்டோனையும் உருக ஆரம்பிச்சிரும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பைனாப்பிளை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம நெய்யில் வந்து முந்திரி திராட்சையும் தாளித்து கொட்டிக்கலாம். இது வந்து ப்ரிப்ரேஷன் டைம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ முந்திரியை போட்டுக்கலாம். பொன்னிறம் ஆகட்டும். இப்போ நம்ம திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி. பைனாப்பிள் கேசரி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.